எல்லோருக்கும் எனது இனிய வணக்கம். உங்களுடன் மகாலட்சுமி. கடந்த பதிவில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்ற தலையங்கத்தில் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் நாங்கள் இப்போ பக்தி, பூஜை பண்ணுறது, பூஜை செய்கிறது, அதை பற்றிய விளக்கங்கள், எப்படி செய்கிறது, சில சமயம் எங்களுக்கு பூஜை செய்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குமே, மச்சம் சாப்பிட்டோமே, அப்புறம் மரக்கறி சாப்பிட்றதா, அப்படியெல்லாம் குழப்பங்கள் இருக்கும். அதற்கான விடைகளோடு எப்படி செய்யலாம் என்ற ஈஸியான விளக்கங்களோடு நான் இதை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். இது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். மனதை தூய்மையாக்குவதை தவிர வேறொன்றும் இல்லை. அதை பற்றி தான் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த பதிவில் டைரெக்டாக பூஜைக்கு போவோம். அஷ்டலக்ஷ்மி பூஜைக்கு. இதுக்கு நேரடியாக முதல் பதிவில் பிள்ளையாருக்கு ஒரு குட்டி பூஜை பண்ணுறது, அது எப்படி என்றும் நான் சொல்லியிருக்கின்றேன். அதை இந்த தவறு விட்டால் அந்த இதற்கு முதல் இருக்கின்ற பதிவை பாருங்கள். இந்த பதிவில் இப்பொழுது நாங்கள் மகாலட்சுமி பூஜையை ஆரம்பிக்கலாம். அஷ்டலக்ஷ்மி பூஜை. 8 லக்ஷ்மி. முதலாவதாக நாங்கள் 8 லக்ஷ்மியினுடைய பேர்களை உங்களுக்கு நான் கூறுகின்றேன். இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க உங்களுக்கு விரும்பியபடி செய்யலாம். சில சமயத்தில் எங்களுக்கு அதில் இன்னும் கொஞ்சம் விளக்கம் வேணும் என்றவங்களுக்கு இந்த விளக்கம், இதை பற்றி அதாவது இதில் இந்த ஆச்சாரமாக கோயில்களில் பூஜை பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் இதை விட பெஸ்ட்டாகவே தெரியும் பூஜைகளை பற்றி. நான் அதுக்குள்ளே வரையில்லை. நான் இந்த மனதை பற்றி சொல்கிறதுக்காக இந்த பூஜையை நான் எடுக்கின்றேன். இந்த பூஜை மூலம் நாங்கள் மனதை தூய்மைப்படுத்த முடியும். அது முறையான மந்திரங்கள் சொல்லி கரெக்டாக எப்படி என்றால் நீங்கள் அது அவங்க அந்த கண்டு முறையாக வேதம் படித்தவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டு அறிந்து கொள்ளலாம். இது இங்கே இது ஆன்மீக சம்பந்தப்பட்டது. இது முழுக்க முழுக்க மனதை தூய்மைப்படுத்துவது. அதுக்குள்ளே இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 8 லக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி பூஜை 8. முதலாவது நான் வரிசைப்படுத்துகின்றேன். எந்த லக்ஷ்மியும் முதல்ல வரலாம். நான் எழுதியிருக்கிறேன் அவங்களுடைய பேர். நான் கூறும் பொழுது ஒரு லக்ஷ்மியை நாங்கள் விடுபடாமல் 8 லக்ஷ்மியும் இருப்பதற்காக முதலாவதாக தானியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி. 8 லக்ஷ்மி வந்துட்டு. அப்போ முதலாவதாக நாங்கள் அஷ்டலக்ஷ்மி பூஜையில் ஒவ்வொரு லக்ஷ்மியையும் மனதில் ஆவாகனம் பண்ணிவிட்டு அவங்கள எங்களோட மனதில் கொண்டு என் ஹிருதய தாமரையில் அவங்கள உள்ளுக்கு இருத்தணும். சரிதானே? இதான் அந்த பூஜையினுடைய பூஜை. இதை எப்படி பண்ணுறேன்னு சொல்லி தான் அப்புறமா நீங்கள் ஒவ்வொரு மகாலட்சுமிக்கும், இப்போ நீங்கள் தானியலக்ஷ்மிக்கு எப்படி மந்திரம் சொல்கிறது அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். நான் அந்த மந்திரங்கள் சொல்லித்தர வரையில்லை. ஆனால் தானியலக்ஷ்மிக்கு ஓம் தானியலக்ஷ்மியே போற்றி, ஓம் சந்தான லக்ஷ்மியே போற்றி, ஓம் விஜயலட்சுமியே போற்றி, ஓம் வீரலட்சுமியே போற்றி, ஓம் தனலக்ஷ்மியே போற்றி, ஓம் வித்யாலட்சுமியே போற்றி, ஓம் கஜலட்சுமியே போற்றி, ஓம் தைரியலட்சுமியே போற்றி. அவ்வளோந்தான். நீங்கள் ஆரம்பத்தில் தானியலக்ஷ்மிக்கு பூஜை பண்ணும் பொழுது ஓம் தானியலக்ஷ்மியே போற்றி அதில் வச்சு அவட பூஜையை முடிப்பீங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அவக்கு மனதால் கூப்பிட்டு வரவேற்று உங்களோட மனதில் அவளுக்கு ஆசனம் கொடுத்து இருத்தி அவளுக்கு நைவேத்தியம் பண்ணி அவளுக்கு தீபம் காட்டி இல்லையா, அப்புறம் பிரசாதம் வச்சு அப்புறமா அவளுக்கு ஃபுல்லாக கற்பூர ஆராத்தி பண்ணி அவகிட்ட எங்களோட நன்றியை தெரிவிக்கிறேன். ஜஸ்ட் தேங்க்யூ, ஒன்றும் கேட்குறதில்ல, தேங்க்யூ நன்றி சொல்லி, தாயே பார்த்துக்கொள்ளப்பா, நன்றி அம்மா அண்டா அப்படி அது ஒவ்வொரு லக்ஷ்மிக்கும்
கம்ப்ளீட் பூஜா. அடுத்தது சந்தான லக்ஷ்மிக்கு ஒரு கம்ப்ளீட் பூஜா. அவங்கள கூப்பிட்டு அவங்கள இருத்தி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து அப்படி கம்ப்ளீட்டாக 8 லக்ஷ்மிக்கும் செய்கிறது. அதுக்கு தான் சொல்லியிருக்கேன், சந்தான லக்ஷ்மியை போற்றி, விஜயலக்ஷ்மியை போற்றி, வீரலட்சுமியை போற்றி, தமிழே சொல்லலாம் ஈஸியாக. சரி, இப்போ நாங்கள் ஒவ்வொரு லக்ஷ்மியாக பார்க்கலாம். தானிய லக்ஷ்மி, அவள் பற்றிய விளக்கம். தானிய லக்ஷ்மி என்றால் என்ன செய்வா, அந்த விளக்கத்தோடு பார்க்குறது. தானிய லக்ஷ்மி என்று சொன்னால் உணவுக்கு பொறுப்பானவள். சிம்பிளாக சொல்லிடுறேன், உணவுக்கு பொறுப்பானவள். சாப்பாடெல்லாம் ஃப்ரிட்ஜ் முழுக்க சாப்பாடு இருக்குது, நிறைய காசு இருக்குது. நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், லெஃப்ட் அண்ட் ரைட் வேண்டுனா காசு, வந்தால் காசு, எல்லாம் பணம் இருக்குது. ஆனால் மனதில் சாப்பிட்ட சாப்பாடு சமைக்காத மாதிரி ஏதோ ஒரு பாரமாக இருக்குது. ஆனால் சாப்பாடு இருக்குது, சில சமயம் சாப்பிட முடியலை, சில சமயம் சாப்பிட்ட பிறகும் ஒரு வறுமையாக இருக்குது. ஆனால் சாப்பிட்ட பிறகு சில சமயம் நல்லா சாப்பிட்ட பிறகு ஏதாவது வருத்தங்கள் வந்துடுது. இப்போ இது எல்லாவற்றிற்கும் பொறுப்பானவள் தானிய லக்ஷ்மி. தானியங்களுக்கு பொறுப்பானவள். இப்போ அவள்கிட்ட நாங்கள் சரணாகதி பண்ணி அவளுடைய அனுமதியோடு முறையான அந்த உணவுக்குள்ளே நாங்கள் நுழைகிறது. அவள் பார்த்துக்கொள்ளப்பா, என்னுடைய உணவு பழக்கங்களில் பக்கத்திலே இருப்பா. ஏன்னா நமக்கு தெரியாதே, இந்த பிறவியில் நாங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியாதே போன பிறவிகளில் என்ன செய்தோம்ண்டு. பேங்க்கில் இருக்கிற பணம் இல்லை எங்களோட படித்த பட்டம் பதவி இதுகளுக்குள்ளே கை வைக்க முடியும். எல்லாமே கரெக்டாக செய்தும் சில சமயத்தில் லைஃப் ஆட்டம் காண ஆரம்பிக்கும், நோய் நொடிகள்லேருந்து தப்ப முடியாமல் இருக்கும். அப்போ யார் பொறுப்பு? இந்த தாயார் தான் பொறுப்பு. அதுக்கு அவளுக்கு மட்டும்தான் எல்லா ரகசியமும் தெரிந்தவள். அதனால் நாம் சாப்பிடுகின்ற சாப்பாடு சரியான முறையில் உடம்புக்குள்ளே போய் அது எரிக்கப்பட்டு தேவையான இடங்களுக்கு அது அனுப்பப்பட்டு மூளை சரியாக இயங்கி சரியாக ஆக்சிஜன் உடம்புக்குள்ளே நிரம்பி முடிவெடுக்கின்ற ஆற்றல், சிந்தனை, செயல் எல்லாவற்றிற்கும் அப்படி வரைக்குள்ளே பாருங்கள், அந்த அஷ்டலக்ஷ்மி அப்படியே வந்துட்டே இருப்பாள் உள்ளுக்குள்ளே. நீங்கள் சொல்லிக்கலே தெரியுது, சிந்தனை, செயல், கல்வி, முடிவெடுக்கின்ற திறமை எல்லாமே பாருங்கள் அந்த தானிய லக்ஷ்மிக்குள்ள எவ்வளோ அடங்கி இருக்கண்டு. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இந்த பூஜையை பண்ணுறது. அண்டர்ஸ்டாண்ட் தானே? தேங்க்யூ. அடுத்ததாக சந்தான லக்ஷ்மி, சந்தான விருத்தி, குழந்தைகளுக்கான பொறுப்பானவள், குழந்தைகளை தரக்கூடியவள். எல்லாமே குட்டி போடுது, நாயும் குட்டி போடுது, பன்றியும் குட்டி போடுது, மிருகங்களும் குட்டி போடுது, குஞ்சு குட்டி போடுது, குஞ்சு முட்டை போட்டு குஞ்சு பொரிக்குது, நாங்களும் குழந்தைகள் பெறுறோம். அப்போ பெறுகின்ற குழந்தைகள் அது நல்லபடியாக வளர்ந்து அந்த குழந்தைகளுக்கும் இந்த உலகத்திற்கும் அவங்கள் நன்மையை தேடித்தந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து என்னத்துக்கு பிறந்தாங்களோ அதை அனுபவித்து சரியான முறையில் நடக்கிறதுக்கு அந்த சந்தான லக்ஷ்மியினுடைய அருள் வேணும். சந்தான விருத்தி, சந்தானங்களை காப்பாற்றுகின்றவள், பிள்ளைகளால் மகிழ்ச்சி தரக்கூடியவள், அவளால் மட்டும்தான் அதை எங்களுக்கு தர முடியும். அதனால் கண்களை மூடி இந்த சந்தான லக்ஷ்மி தாயாருக்கு உடம்பு முழுக்க அந்த தாயாருடைய கண் பார்வை நிறைந்திருந்தால் பாருங்க, கண்ண பரமாத்மா அவள் வளர்ந்தது யசோதையார்கிட்ட இருக்கலாம், யசோதை தாயார்கிட்ட தான் வளர்ந்தது. ஆனால் அவர் பிறந்தது தேவகியினுடைய வயிற்றில் தான் அவர் பிறந்தார். அவர் கருவில் பிறக்கேக்கல அந்த கண்ணன் மகாவிஷ்ணு அந்த பெரிய அந்த பரம் ஜோதி அவர் இறங்கி இந்த கற்பத்துக்குள்ளே வரைக்கல அந்த கற்பம் தாங்குகிற அளவுக்கு அந்த மனதைரியமும் திடமும் கொண்ட அந்த தாயார் அவர் செலக்ட் பண்ணதார தேவகி தாயார் தான் அவர் செலக்ட் பண்ணான்.
அப்போ அந்த இடத்துல அந்த தாயாரை செலக்ட் பண்ணி பிறகு போய் வளர்ந்தது யசோதைட்டு. அப்போ அந்த தேவகி தாயாருக்கு தான் அந்த 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 எலிஜிபிள், அவள் தான் அந்த செலக்டட். பாருங்கப்பா, அது ஒரு அந்த பெரிய பரஞ்சோதி அவருடைய கற்பத்துக்குள்ளே இறங்குற அளவுக்கு மன தைரியத்தோடு அவள் அந்த அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் பெற்ற ஒரு தாயாக இருந்திருக்கின்றா. அப்போ அது மாதிரி அப்படி ஒரு அழகான ஒரு தைரியமுள்ள ஒரு குழந்தையை நம்ம பெற்றெடுக்கிறதுக்கு இந்த சந்தான லக்ஷ்மியினுடைய அருள் தேவையே தேவை. ஓம் சந்தான லக்ஷ்மியே போற்றி. அடுத்தது இந்த 3 லக்ஷ்மியையும் பார்த்துருவோம். 4 லக்ஷ்மியை பார்ப்போம். இதில் 4 இப்போ நாங்கள் தானிய லக்ஷ்மி முடிச்சிட்டோம், சந்தான லக்ஷ்மி முடிச்சிட்டோம். அடுத்தது விஜயலக்ஷ்மி. விஜயலக்ஷ்மி விஜயம், வெற்றி. போகிற இடங்கள் எல்லாமே வெற்றி. வெற்றி வெற்றி என்றால் போய் அடித்து சண்டை பிடிக்கிற வெற்றி இல்லை, அதாவது வெற்றி, சந்தோஷம் இல்லையா? போகிற இடங்களில் ஜெயம், போனதில் தோல்வியே இல்லை, வெற்றி. இதுக்கு இவளுடைய ஆசீர்வாதமும் இவளுடைய அருளும் நமக்கு வேண்டுமே வேணும். விஜயலக்ஷ்மி நீ பாருங்கள், எவ்வளவு என்னதான் இருந்தாலும், என்னது படிப்பு, பட்டம், பதவி, வீடு, வாசல், நல்ல சந்தானம், பிள்ளைகள் இருந்தாலும் தோல்வியே மனசில் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு டல்லாக இருக்கும், ஒரு வாழ்க்கையே இல்லாத மாதிரி இருக்கும் இருந்தும். அப்போ இந்த விஜயலக்ஷ்மியினுடைய அருள், வெற்றி, அதில் அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தில் இந்த விஜயலக்ஷ்மி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த விஜயலக்ஷ்மிக்கும் ஓம் விஜயலக்ஷ்மியே போற்றி, அவளுக்கும் முறைப்படி அந்த பூஜையை பண்ணிடுறது. அடுத்தது வீரலக்ஷ்மி, வீரம், அதாவது வீரம். அப்படி நிமிந்து அப்படி நின்றாலே ஒரு போர் வீரனுடைய தோள்கள் எடுப்பாக இருக்கும். இந்த ஸ்மார்ட், அந்த கண்ணில் நேர்கொண்ட பார்வை, அந்த சரி நானே பார்ப்பேன். சில அநேகமாக நாங்கள் நடந்து போகல பார்த்திங்கன்னா தோல் சோர்ந்து ஒரு தூக்கம் இல்லாமல் நைட் வேலை செய்துட்டு அல்ல டூ மச்சாக ஒர்க் பண்ணிவிட்டு, அதை நான் சொல்லலை. சாதாரணமான ஒரு இருப்பு நிலையில் நடந்து போகல ஒரு அந்த கம்பீரம் இருக்கு இல்லையா, அந்த வாக், வீரம், அது திரும்பி பார்த்தாலே அடி வயிற்றுலேருந்து அந்த நாதம் வரும், அந்த வீரம் இல்லையா, அது வரணும். தட் இஸ் வாட், அது அந்த கான்ஃபிடென்ட், முடிவெடுக்கின்ற தன்மைக்கு இந்த வீரம் வேணுமே வேணும் இல்லையா? வீரலக்ஷ்மியினுடைய அருள் வேண்டுமே வேண்டும். சாதாரணமாக சிம்பிளாக ஒரு குழந்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் சொல்லிடுறேன். இது எங்களுடைய சாதாரண டெய்லி வாழ்க்கைக்கு இந்த 8 லக்ஷ்மியினுடைய அருள் வேண்டுமே வேணும். இதை விலத்தி நம்ம வாழவே முடியாது, சான்ஸே இல்லை. அப்போ வீரலக்ஷ்மிக்கும் அழகான ஒரு பூஜையை நாங்கள் போட்டுருவோம். அடுத்தது அடுத்த லக்ஷ்மி நான் இதிலே சொல்லலாம்னு நினைக்கிறேன். தனலக்ஷ்மி, பணத்திற்கு பொறுப்பானவள். அது உண்மையாகவே பணம் கிடையாது, காசெல்லாம் என்று சொல்ல முடியாது. தனலக்ஷ்மி வீட்டில் இருந்தாளண்டா எப்படி இருக்கும்? அந்த வீடு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நல்ல நண்பர்கள், நல்ல எங்களுக்கு உதவி செய்கின்ற, எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய, இனிய மனம் விட்டு பேசக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க. நல்ல தொழில் இருக்கும், வாகனம் இருக்கும். அதில் பணமும் ஒரு 20%, ஒரு 15% பணம் வருமே ஒழிய மிச்சபடி முழுக்க காசாகவே நிரம்பி இருக்காது. எல்லாமே ஒரு 360 டிகிரியில் எல்லாம் இருக்கும். நல்ல குடும்பம், நல்ல வேலை, ஒரு மகிழ்ச்சி, எவ்ரிதிங். அங்கே எங்கே தொட்டாலே ஒரு வீக் பாயிண்ட் இல்லாத மாதிரி எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில்லாக அந்த லைஃப் அப்படியே பேலன்ஸாக போய்கொண்டிருக்கும். எப்பவும் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு மண்ணில், நல்ல ஒரு நிலத்தில் தான் ஒரு விதை விழுந்து அது முளை வரும். இப்போ நல்ல விதையாக இருந்தாலும் அது ஒரு பாறாங்கல்லில் ஒரு 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 வறண்ட நிலத்தில் போய் விழுந்தால் அந்த நல்ல முளையாக விதையாக இருந்தாலும் அது வேர் விடாது. அதுபோல் நாங்கள் அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில் உயர வேணுமா இருந்தால் சாதாரண இந்த வாழ்க்கை சாதாரணமாக இருக்கின்ற இந்த சொசைட்டி லைஃப்பில் இந்த சாதாரண வாழ்க்கை ஒரு பேலன்ஸாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட முடியும் இல்லையா? அதுக்கு நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த
தனலக்ஷ்மியினுடைய அருள் வேணுமே வேணும். தனலக்ஷ்மி இஸ் நாட் அ மணி, அது பணம் கிடையாது. பணமும் வரும். ஒரு பீஸ் ஒன்று இருக்கும், ஒரு ஹாப்பினஸ், ஒரு பேலன்ஸ், ஒரு ஒரு சந்தோஷம் உண்டு, ஜஸ்ட் ஒரு சிரிப்பு உண்டு, ஒரு ஜோக் உண்டு வாயிலிருந்து வரும். இட்ஸ் ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃபன். அது நிரந்தரமாக இருக்கும். ஒரு டென்ஷன் இருக்காது. இது தனலக்ஷ்மி 100% இஸ் இம்பார்ட்டன்ட். மணியே கிடையாது, காசே இல்லை. அப்படி எல்லாமே பணம், சிரிக்கிறது எல்லாம், நல்ல குடும்பம், நல்ல நண்பர்கள், ஆடைகள், ஆபரணங்கள் எல்லாம் இருக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆடை, ஆபரணம், வீடு எல்லாம் இருக்கும், ஒரு வெறுமையாகவே இருக்கும், சிரிக்கவே முடியாத. சில வீடுகளுக்குள்ளே நாங்கள் போனால் அந்த வீடுகளுக்குள்ளே எல்லாமே இருக்கும், ஆனால் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும், பேசாமல் இருக்கணும் போல் இருக்கும். ஒரு சாதாரணமாக நான் படிப்பிக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துக்குள்ளே ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பெருசாக இருக்காது. போனோடனே இருக்கலாமா, போகணுமா, இவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலாமா, அப்படி இருக்கும் பார்த்தா. அது தனலக்ஷ்மி நிறைஞ்சி இருக்கின்ற வீடு. அந்த பக்கத்தால் வெளிச்சம், இந்த பக்கத்தால் வாசம், அதை திருப்புங்க, இந்த சரி திருப்புங்க, அதெல்லாம் எனக்கு பற்றி தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த தனலக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் அந்த வீடு அப்படி இருக்கும். வீடுண்டா அந்த சூழ்நிலை அப்படி இருக்கும். சரியா? ஓம் தனலக்ஷ்மியே போற்றி. அடுத்தது வித்யாலக்ஷ்மி. வித்யாலக்ஷ்மி கல்வி, அறிவு, யோசிக்கின்ற திறமை, புத்தி. பாருங்க, இந்த தனலக்ஷ்மி எல்லாம் அப்படியே அவள் அந்த நிரப்பைக்குள்ளே இந்த வித்யாலக்ஷ்மி அப்படியே வெளிப்படுவாள், அதுக்குள்ளேருந்து தோன்றுவாள். வித்யாலக்ஷ்மி அதுக்குள்ளேருந்து வெளிப்படுவாள். டக்குன்னு ஒரு விஷயத்தை யோசித்து சிந்தித்து முடிவெடுக்கின்ற தன்மை. பிறகு யோசித்து அதை முடிவெடுத்த பிறகு ஏன் செய்தமே என்று நினைக்க மாட்டேன், வேண்டாம், கரெக்டாக அதை முடிவெடுத்திருப்பான். அதுக்கு இந்த வித்யாலக்ஷ்மியினுடைய அவளுடைய கடைக்கண் பார்வை, அவளுடைய அருள் வேண்டுமே வேணும். அவளை நாங்கள் மனதில் நினச்சி அவளை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணியே ஆகணும். அடுத்தது வித்யாலக்ஷ்மி முடிஞ்சு கஜலக்ஷ்மி. கஜலக்ஷ்மி 2 யானை இருக்கும் பக்கத்தில். கஜேந்திர மோட்சத்துக்கு வழிகாட்டியாக இருந்தவள். 2 யானையும் பக்கத்தில் இருக்கும், அப்படியே சிரிச்சிட்டு இருப்பா. அதுதான் கஜலக்ஷ்மி. 2 யானைகள் அப்படியே பூ மாலையெல்லாம் போட்டு அப்படியே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி 2 யானையும் பக்கத்தில் இருக்கும். இந்த கஜலக்ஷ்மி நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இவ தான் செல்ஃபோன் மாதிரி. இவளை நல்லா கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கணும் பூஜையில். இவள்லாம் நம்ம கூப்பிட்ட இடத்துல, கூப்பிட்ட நேரத்தில், அந்த டைம் பார்க்காம 911 மாதிரி. நீங்கள் வெளிநாட்டில் இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 911 அடித்த 2 மினிட்ஸில் நம்ம கதவு திறக்கிறதுக்குலாம் வீட்டில் நிற்பாள். அது மாதிரி இந்த கஜலக்ஷ்மியை நல்லா அவகிட்ட பரிச்சயம் பண்ணி 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 வச்சுருக்கணும். என்ன கஷ்டம் நடந்தாலும் கண்ணை மூடி திறக்கிறதுக்கு இடையில் தாயார் வந்து நிற்பாள். அஷ்டலக்ஷ்மியில் ஒரு லக்ஷ்மி பக்கத்தில் நிற்கிறாண்டா, கண்ணை மூடிட்டு கஜலக்ஷ்மி நிற்பாள். என்ன துயர் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் அது துடைக்கிறதுக்கு ஓடோடி பக்கத்தில் இருந்து நம்மளோட ஒரு பாதம் இருந்தால் அவளுடைய மற்ற பாதத்தை கொடுப்பா, அப்படியே அதில் நிற்கிறதுக்கு. கஜலக்ஷ்மி. ஓம் கஜலக்ஷ்மியே போற்றி. கடைசியாக தைரியலக்ஷ்மி. இவ இல்லாட்டி மிச்ச 7 லக்ஷ்மியுமே இல்லை. இது எவ்வளவு நம்ம செய்கிறதுக்கு, எந்த பெரிய வாழ்வீரனாக இருந்தாலும், எந்த பெரிய சங்கீத பூஷணமாக இருந்தாலும், எந்த ட்ரிபிள் மேத்லேருந்து PhD பண்ணியிருந்தாலும், ஒரு தைரியசாலியால் மட்டும்தான் அந்த இடத்தை நிறைவு செய்ய முடியும். ஒரு போர் வீரனாக இருந்து அவன் ஒரு கோழையாக இருந்தால் கட 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 மேபி எக்ஸாம் ஹோலில் போய் எல்லா மார்க்ஸும் எடுத்துருக்கலாம். ஆனால் கட 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 கடண்டு நடுங்கும் கை காலெல்லாம். போர் பயிற்சியில் அவன் நல்லா போர் பயிற்சியெல்லாம் எடுத்திருக்கலாம். ஆனால் அவன் அங்கே போய் நேரடியாக களத்தில் நின்று சண்டை உண்மையான சண்டை ரியலாக நடக்கிற இடத்துல இருக்கும்போது தான் கட 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 கடண்டு வடிவேல் மாதிரி பின் பக்கத்தில் ஓடி வருவார். எல்லோரும் வாங்க வாங்க, அந்த புலி வருகுதுண்டு ஒரு படத்தில், புலி வருகுது, ஒரு ஓடி வருது, வடிவேல் ஓடி வாங்க 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 எல்லோரும் வாங்க வாங்க வாங்க, எல்லோரும் வடிவேலை சூழ்ந்துட்டாங்க.
அவ்வளோ பயம் அவருக்கு. பிறகு பார்த்தா கண்ணை முடிச்சு பார்க்குறேன், எல்லாரும் பார்த்தா புலி போயிட்டுது, வளைச்சாக்கள் நிற்கிறாங்க. அது மாதிரி இல்லை, அப்படி புலி வருதுண்டா அப்படியே வாளோட போய் முன்னுக்கு நிற்பாங்க இல்லையா. அது தைரிய லக்ஷ்மி. இந்த தைரியம், இது வீரம் இல்லை, தைரியம். வீரம் கூட எப்படி, இந்த தைரியம் இருந்தால் தான் வீரனாக முடியும். அப்போ இந்த தைரிய லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணுறது. ஓம் தைரிய லக்ஷ்மியே போற்றி. இது எப்படி பண்ணணும், இந்த பூஜையை என்ன செய்யணும், எந்த மாதிரி செய்கிறது எல்லாம் நான் இதுக்கு முதல் பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் மனதில் கொண்டு இந்த பூஜையை செய்யுங்க. அடுத்த பதிவில் நான் நினைக்கிறேன் இந்த பூஜை பக்தி இதில் முடிச்சுதாண்டி. இதனுடைய ஏதாவது இன்னும் விளக்கம் தேவைப்பட்டால் நான் அடுத்த ஒரு பதிவில் இதை பற்றிய சாராம்சத்தை நான் அந்த பதிவில் கூறிட்டு அதுக்கு அடுத்ததாக இன்னொரு தலையங்கத்திற்கு போகலாம். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.